ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வேத வசனத்திற்கு நாம் செவிசாய்ப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 33 38 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, வேத சத்தியத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கேட்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறார்களப்பா. இந்த அதிகாலை வேளையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவரே, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் தேற்றுவேன் என்று சொன்னீரே. தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்களப்பா. தாயால் தகப்பனால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்துங்க. அதோடு மாத்திரமல்லான்ற வேலையில்லாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்களப்பா. படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வடிக்கிறார்களப்பா. அவருடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை தேற்றும்படியா செபிக்கிறோம். அதன் தேவைகள் பொருளாதார எல்லாவற்றை சந்திக்கும்படியா செபிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் நம்பிக்கை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.